ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஹேர் ஸ்டைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே மல்லிகைப்பூ வந்து நம்ம வேணிலாம் இல்லாத டைமில் நம்ம வந்து அதை ஒரு ஆப்ஷனலாக எடுத்துப்போம். அதுவும் இல்லாமல் மெஸ்ஸி பிரைடுக்கு சென்டரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பஞ்சாக வைக்கும்போது கூட அந்தளவுக்கு அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அது ஒரு மாதிரி ஃப்ளவர் கருகுன மாதிரி ஆகிடும். சரி, அதுவும் வந்து நீங்கள் நல்லா தழைய அந்த சடை பின்றனால அந்த ஹேர் ஸ்டைல் மேக்ஸிமம் மார்னிங் 4 o'clock ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 o'clock வரைக்கும் தான் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப தளர்ந்து போயிடும். மதுரையிலலாம் கூட கொஞ்சம் திக்காக மல்லிகைப்பூ வச்சு இந்த ஹேர் ஸ்டைல் முகூர்த்தத்துக்கு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையோ ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேணி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணி 2 days ஆனாலும் அது வந்து வாடாது, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்காக தான் வேணி ஆப்ஷன் வந்து முகூர்த்தத்துக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கிளைண்ட்டிட்ட இருந்து ரிவ்யூ வந்து கொஞ்சம் பேடாக வருது. நிறையா ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இது மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி ஃப்ளவர் வந்து ரொம்ப தொங்குன மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெறும் முடி மட்டும் தானே இருக்கும், ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யோசித்து ட்ரெண்டாக கொண்டு போகாமல் யோசித்து நம்மளுக்கு இது சூட் ஆகுமா, நம்ம ஃபீல்டுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகுமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டாக்கி ஒன்றுன்றதுக்காக பண்ணாதீங்க. தேங்க்யூ.